ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் மெரியம்மா. ஆஷிக், எழில், ரேகா மற்றும் பலர் படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஒரு ஸ்டோரி. ஆஷிக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பாய் பெஸ்டி, ஒரு கேர்ள் பெஸ்டி. ஆஷிக்கோட அம்மா தான் ரேகா. ஸோ ரேகாவுடைய ஸ்டோரி எப்படின்னா, அவருடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒரு குழந்தை வயிற்றுல இருக்காங்க போது அம்மாக்கு எப்பவுமே சந்தோஷம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கணவர் நம்மளை பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி சந்தோஷங்களை ஒரு பெண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தோஷம் எதையுமே ரேகானால அனுபவிக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் ரேகாக்கு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஆஷிக்குடைய கேர்ள் பெஸ்டிக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களால கருத்தரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதை வந்து ரேகானால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஏன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்னென்ன அவங்களுக்கு தெரியும். ஸோ இதனால வந்து எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரேகா நினைக்கிறாங்க. அதுவும் தான் மூலமாகவே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த குழந்தைய ரேகா எப்படி அந்த ஆஷிக்கோடைய கேர்ள் பெஸ்டிக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துடைய டைரக்டர் மாலதி. அவங்களே ஒரு டாக்டர் அப்படிங்கிறப்போ இதில் இருக்கக்கூடிய நிறையா சயின்டிஃபிக்கான விஷயங்கள், மெடிக்கல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மூன் ராக்ஸோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். ஏன்னா சரோகசி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தாய் கருத்தரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம படம் வந்து ரொம்ப ரேராக பார்த்துருப்போம். இது நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. பட் ஸ்டில் இதை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கிறத முக்கியம். மாலத்தி அதில் ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய டைரக்டராக அவங்களோட ரோல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆஷிக் அவங்க நிறைய ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்த்துப்போம். பிக் ஸ்க்ரீனில் அவர் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு. இது போக அதே இன்வால்வ் எல்லாருமே அவங்களோட பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓவராலாக எஸ் தி குட் ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. இந்த படத்தை நீங்களும் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்குற ரேட்டிங் 3/5. இதே மாதிரி வேறு ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். ஸ்டார்டா சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் கார்த்திக்.